கொஞ்ச நாள் வரையும் நாட்டை பற்றி யோசனை சண்டை. இனி சொந்த நாடே இல்லை. எங்களோட தலைமுறைக்கும் இல்லாமல் போச்சு. இருக்கு எங்கே இருந்தாலும் உண்டு தானே. நான் வர எனக்கு பல்வேறு விஷயங்கள் உதவியாக இருந்தார் பக்கத்தில். அவர் சொன்னார், தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சமைக்கிறார், வீட்டிலே புரியாணி செய்து 80 பேருக்கு கொண்டு வரும், நீ இவ்வளோ பெரிய காசை கொடுத்துருக்கோம். அப்படி போக என்னோட படித்தவர் தான் அதில் இருக்கிறார். தண்ணி அடிச்சுக்கணும் அங்கே எப்போ வந்து நீங்கள் அங்கே இப்படி வந்து தண்ணி பண்ணால் அங்கே வேலை இருக்கும். அது வேலை எல்லாம் எடுக்கலாம். நீ கேஸ் எழுதி போட்டியோ. நான் என்ன கேஸ் இல்லை, வேலை எப்போ எடுக்கலாம். முக்கியம் என்ன, அவனும் வந்து கனகாலமிலே அவன் தான் கனகாலம் இருக்கிற மாதிரி முக்கியமான கேஸ் எழுதுவோம். அவள் நான் விசரமாக இருக்கிறான்னுட்டு வெளியில் வேற இருட்டோடு இறங்குற படியறதுக்கு நான் இந்த பக்கத்தால் போவேன். அவற்றை நண்பர்கள் ஆறடாக அவங்க எந்த சாதியைன்னு சொல்லி அவங்க பற்றி என்னோட படித்தவன்டான் அவங்க சொல்கிறாங்க. கனடாவுக்கு வந்து இறங்கணும், லைனில் நின்று மற்றவர்களோட போவோம். அவர் பாஸ்போர்ட் வந்து போயிட்டான். இப்போ நான் கையில் குழந்தை மனுஷி வந்து தான் போக மாட்டேன், நீ போய்க்கிற இன்னொரு லைன் பூஜ்ஜியம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆள் ஒரு போலீஸ் வந்து இல்லைங்க 3 பேரையும் அணைச்சி நீங்கள் இப்படி போவாங்கன்னு கூட்டி வந்து பிரிவனுக்கு போன உடனே கேட்டது, இந்த குழந்தைக்கு ஆள் இருக்கா, இந்த ரூம்ல இருக்கணும், நீங்கள் 2-3 hours இருக்கணும், சுடுதண்ணி இருக்கான்னு கேட்டேன். நான் அங்கே ஃபோன் சொன்னார். அவர் நாங்கள் நாயலை அதில் சொல்கிற மாதிரி சொன்னோம். அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம். காலம் செல்வம் என அறியப்படும் செல்வம் அருளானந்தம் நம்முடன் இருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர். இலங்கையிலிருந்து ஒரு அகதியாக புறப்பட்டு கனடா வரைக்கும் சென்ற தன் அனுபவங்களை 3 நூல்களாக எழுதியுள்ளார். இந்த நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளது. நடிகர் கமலஹாசன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என இந்த 3 நூல்களையும் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செல்வத்துடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் இலங்கையிலிருந்து கிளம்பும்போது நீங்கள் ஒரு அகதியாக நீங்கள் புறப்படலை, ஒரு பொருளாதார காரணமாக நீங்கள் வெளியே வாரீங்க. ஆனால் நீங்கள் உங்களை ஒரு அகதியாக உணர்ந்த தருணம் இது? போன உடனே அகதியாக தான். நீங்கள் போய் வந்து க்யூவில் நிற்க விசாடு கியூ போய் கேட்க. இப்போ நான் அத்தனை 10 வருஷத்துக்கு பிறகு கனடா வரைக்கும் இன்னும் அவமானமாக இருந்து. அங்கே நீங்கள் இவ்வளோ நாள் சென்றாலும் நீங்கள் ஐரோப்பாவில் நீங்கள் வெளிநாட்டுக்காரலாண்டு அது அகதி என்ன க்யூவில் நிற்க அகதி என்று அழைக்க நெஞ்சு திடுக்கிடும். இந்த புத்தகத்தில் அது இருக்கு. அந்த இரவு நான் அகதியாக பதியணும்னு எவ்வளோ பேர் இருந்து தமிழன் எண்ணுவாங்க, சவுத் ஈஸ்டியன் எண்ணுவாங்க, கரையான் எண்ணுவாங்க, சாதி சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு அகதி என்ற ஒரு பேர் வரும். அவன் கடிதமெல்லாம் நாடு இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை. இப்போ ஒரு புது பேர் அகதி. வாழ்க்கையில் நாங்கள் உறவினோட இருக்க அந்த உணர்வு வராது. நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்காரோட இருக்க நீங்கள் வராது. அவர் சிலவே கேட்பாங்க, நீங்களே எங்கே நீங்கள் உண்மையான பிரெஞ்சுக்காரன் கேட்பான், எப்போ நீ ஏன் நீ எப்போ போகிற, அவங்க தந்த நாட்டில் வேறு யாக்கள் குடியேறுறாங்கன்றது. எங்களை பிள்ளைகளுக்கு தான் இல்லை, எங்களுக்கு அது அடிமனத்தில் நான் ஒரு அகதி என்றது இருக்கேன். பிள்ளைகளுக்கு அது தெரியாது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கனடா வந்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கும். கனடா ஒரு அற்புதமான நாடு. அந்த கேஸை நீங்கள் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சிட்டால் நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாலே நீங்கள் ஒரு கனடியன் தானே. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு ஐரோப்பாவில் நீங்கள் ஒரு எத்தானியன் தான், அந்நியன் தான். எப்போ நீங்கள் கனடாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணீங்க? ஃப்ரான்ஸில் எவ்வளோ காலம் இருந்தீங்க, இப்போ கனடாவுக்கு போகிறதுன்னு எப்போ முடிவு? நான் அப்படி ஒரு முடிவு முடிக்கல. அவங்க வீட்டுக்காரங்க என் வைஃப் கல்யாணம் முடித்து ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தை பிறகு அவங்களோட வீட்டுக்கு அண்ணன் மாதிரி இங்கே கனடாவில் இருந்தவங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தங்குற பிரச்சனை இருக்குது, கனடாவில் வேலை பிரச்சனை இருக்குது, இப்படி ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை கனடாவில். ஏன் நீங்கள் உங்கள் மீனாக மிளக்குறீங்க, கொஞ்சம் முயற்சித்து பார்த்தா என்னன்னு. எனக்கு இன்னும் ஃப்ரான்ஸ் பிடிச்சி கொண்டு, அதாவது இந்த கலை இலக்கியங்கள் இதுகள் எல்லாம் நல்லா பிடிச்சி கொண்டு. மச்சான் வர அங்கே இருக்கார், மச்சானாக்கள் இருக்கிறாங்க, நிறைய சனம் வந்துட்டுது. ஆனால் அவங்க போஸ்ட் பண்ணி வாய்ப்புங்கன்னா ஒன்றிய போச்சேன். அந்த பிள்ளைகள எதிர்காலத்துக்கு கனடா நல்லா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் பண்ண இனி இதுக்காக சண்டை பிடிச்சி விடுங்கிற நமக்கு எங்கே இருந்தாலும் உண்டு, சொந்த நாடு ஞாபகம் போச்சு, எங்கே இருந்தாலும் உண்டு. அந்த எண்ணம் வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் வரையும் நாட்டை பற்றி யோசனை சண்டை.
இனி சொந்த நாடே இல்லை. எங்களுக்கு இல்லை, எங்களோட தலைமுறைக்கும் இல்லாமல் போச்சு. இதுக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தானே. என்னென்னா அந்த நாளத்திலேயே கனடாவில் இருந்து கொஞ்ச நாளில் பேப்பர் எடுத்தோண்டு எங்களை வந்து எங்களோட இருந்தவங்க எங்களை பார்த்துட்டு ஊருப்பாங்க. அப்போ இன்னும் எங்களுக்கு பேப்பர் கிடைக்கல. ஃப்ரான்ஸ் உங்களுக்கு பிறகு கனடா போனவங்க பேப்பர் வாங்கிட்டாங்க. பேப்பர் வாங்கி கொண்டு அப்படி இருக்கா இந்தியாவுக்கோ இல்லை எங்களுக்கு சுற்றி கொண்டு போய் எங்களை காட்டி போட்டு போவாங்க. அவர்களுடைய எங்களுக்கு இன்னும் பாஸ்போர்ட் இல்லை, இன்னும் ஒன்றும் இல்லை. அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த ஃப்ரான்ஸிலும் அந்த அப்படி சொல்லப்படாது சோசியலிஸ்ட் அரசாங்கம் இருந்தது. மிட்ரோன் அவர் பின்னாளில் எல்லாருக்கும் அந்த கேஸுகளை அக்செப்ட் பண்ணி விட்டார். பல பேர் பிரெஞ்சு குடிமக்களை மாறிட்டு. ஃப்ரான்ஸில் நீங்கள் வந்து ஒரு அகதியாக இருக்கிற காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்ல சொத்துக்கு இருக்கிறவங்களுக்கே பெண் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு நீங்கள் அகதியாக ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்துட்டு எப்படி உங்களுக்கு பெண் பார்த்து கல்யாணங்கள்லாம் நடந்தது? வயதாச்சு, 30 வயது தாண்டிட்டு. ஆனால் அது ஒரு வளமை. வெளிநாட்டுக்கு போயிட்டான். இப்போ இந்த மனசு கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தாண்டாலும் ஒரு வெளிநாட்டுக்கு நாட்டை விட்டு போகணுமன்றது எல்லாருக்கும் இருக்குது தானே. அவங்க அண்ணன் பேரும் வந்துட்டாங்க. எங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறது இங்கே தமிழ்நாடு பிரச்சனை. சீதனம் ஆண்கள் கிடைக்கிறது குறைவு. நிறைய ஆண்கள் வெளியேறிட்டனால எங்கள் யாழ்ப்பாணம் இலங்கையில் இருக்கிற பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மறுதாவே கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பெருமையுமே அந்த இப்போ அந்த காலத்தில் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் முடிக்கின்றது அது ஒரு பெருமை. அவர் இங்கே க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னென்று சொன்னால் சமூகம் நல்ல முன்னோறி கொண்டு வந்துட்டு. அப்போ அப்படித்தானே அவங்க வந்து உறவினர்கள் எல்லாரும் கல்யாணம் செய்கிறது. சில பேர் லவ் பண்ணி போட்டு வந்தவங்களுக்கு பெண்கள் வருவினம் பேசி செய்கிற, அதாவது ப்ரொபோசல் செய்கிற அளவுக்கும் பெண்கள் வந்து கொண்டு இருந்தது. பெருந்தொகை இல்லாட்டாலும் அது அந்த காலத்திலே பயிர் செய்கிறோன்ற மாதிரி அந்த இது நடந்து கொண்டு தான் இருந்தது. யார் உங்களுக்கு பெண் பார்த்தா? அப்போ உங்கள் அம்மா வந்து இலங்கையில் தான் இருக்காங்க. அம்மா இருந்தது. அம்மாவோட மைவிൻ്റെ அம்மாவும் ஊர்லாம் இருந்தவங்க. அவங்களோட அண்ணன் வரான் இருந்தால் அவர் தான் என்னோட அவர் எங்களோட ஊரில் கல்யாணம் முடித்தபோது என்ன தெரிஞ்சு என்ன ஃபோன் பண்ணி கேட்டார். சரி என்று சொன்னேன். நான் இனி ஊருக்கு போகலாது, விருப்பம் ஊரில் போய் கல்யாணம் முடிச்சு கொண்டு வருது. ஆனால் அப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு பேப்பர் இல்லை, இன்னும் பாஸ்போர்ட் இல்லை. அப்போ என்ன யாழ்ப்பாணம் பெண் தானே தெரியும் தானே என்று கல்யாணம் ஃப்ரான்ஸ் வச்சு நடந்தது தான். ஒரு பாண்டிச்சேரி ஃபாதர் தான் செய்து வச்சு. அப்போ 80 பேர் இந்த கல்யாணத்துக்கு வந்தது. 80 பேரும் இடதுசாரிகள். நான் இந்த ஹீரோ சமைப்பிலோட அங்கே இணைஞ்சிட்டேன். இபிஆரில் அந்த சேர்ந்த நண்பர்கள், வேறு உறவினர்கள் எனக்கு இல்லை, மனைவிக்கும் இல்லை. அப்போ 80 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். எனக்கு பக்கத்தில் ஒரு பாண்டிச்சேரி தமிழ் நண்பர் இருந்தது. அவருக்கு ஒரு 4-5 பாசு தெரியும். அவர் வியட்நாமில் இருந்தார். பாண்டிச்சேரி இருந்தால அவருக்கு உருது அதெல்லாம் தெரியும், தமிழ் தெரியும். அவர் என்னோட கண்ட கதைக்க மாட்டார், பயத்தில் விலகி போவார். என் மனைவி வந்த உடனே அவர் தானே வந்து கதைக்க தெரியும். விட்ட வாங்க அப்படி, நீங்கள் தமிழ் தானே, தாங்க முஸ்லீம் தமிழ் தான். நான் வர எனக்கு பல்வேறு விஷயங்கள் உதவியாக இருந்தார் பக்கத்தில். அவர் சொன்னார், தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சமைக்கிறார், வீட்டிலே பிரியாணி செய்து 80 பேருக்கு கொண்டு வரும், நீங்கள் இவ்வளோ பெரிய காசை கொடுத்துருங்க. அவன் நான் கல்யாணம் நடந்து நாங்கள் பார்ட்டி நடக்கும், எல்லா இளைஞர்கள் குடிக்கிறதா, அதான் பார்ட்டி வேறு. அதாவது சிறக்கெல்லாம் முடிஞ்சு சாப்பாடு வேற இல்லை. ஆனால் அங்கே வந்து விஸ்கி பிராண்டி சும்மா கடையில் வழியே வேண்டல, கனடா மாதிரி இருக்கும். அவன் போய் வேண்டி கொண்டு வராங்க தனியாக, சாப்பாடு காலையில். இப்போ இந்த பாண்டிச்சேரி நண்பர் தான் வேறு எங்கே போய் சொன்னார், எனக்கு சாப்பாடு காலையில் இன்னும் இல்லை சொன்னார். அந்த சாப்பாடு சமைச்சோடனே போலீஸ் பிடிச்சி கொண்டு போட்டுதுன்ட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர் வீட்டில் வச்சு சமைச்சிருக்கிறார், எக்கச்சமாக போக வந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பொலிஸுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் அடி கொண்டு போய் என்ன எங்கே வெளியே போய் பொலிஸுக்கு போய் சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி போலீஸில் போய் சொன்ன கொடுத்துட்டாங்க. விஷயத்தை சொன்னது அது பக்கத்து வீட்டுக்காரரும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, இதுக்குறால சரியான ஸ்மோக் வருகுது, மணக்குது. அவர் வீட்டை வச்சு சமைச்சிருக்கிறார். ஸோ அது அப்படி சட்டப்படி அங்கே சமைக்கக்கூடாது. அவர் அப்படி முந்தி செய்திருக்கிறா. இந்த முறை இப்படி வெட்டு போனார். அப்போ அது சாப்பாடு வரவே பின்னேரம் 6 மணி ஆச்சு. ஆனால் எல்லாருக்கும் நல்ல ஒரு அதில் ஒரு சம்பவம் வருது. எங்களுக்கு ஒரு பெண், அவள் ஒரு ப்ரோக்ரெசிவான பெண். அவள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லாம் ஹீரோஸ், நம்ம பற்றி இருந்தாக்கலாம் கூடுதல். அப்போ வந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்த பாட்டு டான்ஸ் ஆடு. அப்போ அவர் வந்து அவங்களோட சேர்ந்து
கொஞ்சம் நெருக்கமாக ஆடி அந்த பாட்டு அது வீடியோ பண்ணியாச்சு. இல்லை எங்களுடைய அம்மாவுக்கு நான் ஒரு ஆள் தானே, அவன் அந்த வீடியோவை அம்மா பார்க்கணும். வீடியோ பண்ணியில் ஊருக்கு அனுப்பியாச்சு. இந்த கல்யாணம் மொத்த கல்யாணத்தையும் பற்றியாருக்கு கோயில் கல்யாணம் எல்லாத்தையும் வீடியோ பண்ணி 3000 ஃப்ராங்க். அவள் அம்மா வந்து அம்மாவுக்கு என்ன ஒரு மாமா வந்து சொல்லியிருக்கிறேன், இப்போ உறவினர்கள் எல்லாம் பார்க்கணும், ஊருக்கே தெரியும் நான் ஒரு தனிச்சாள், அவங்க ஃப்ரான்ஸு எல்லாம் இருக்கிறாரு கிடையாது தெரியாது. அப்போ அந்த ஊர்லேயே அந்த போர்க்காலத்தில் ஒன்று நடந்தது, ஒரு 2-3 கிராமத்துக்கு ஒரு ப்ரோட்காஸ்ட் செய்யக்கூடிய வசதி இருக்கு. அவள் நினச்சி அம்மா எல்லாரும் பார்க்கட்டும் சொந்தக்காரருக்கு டேட்டையும் டைமையும் சொல்லி அந்த ப்ரோக்ராம் 3 மைலுக்கு அது கேட்கும். அவங்க எல்லார் வீட்லேயும் அவங்க டிவியில் பார்த்துக்கலாம். டிவியில் பார்க்கலாம். இது போக எங்களுக்கு பக்கத்து கிராமத்தில் பார்த்துருக்குறேன். அந்த பக்கத்து கிராமத்து பையன் தான் இதை கட்டி பிடிச்சார். அவருக்கு அவற்றை கல்யாணம் குளம் கொண்டு போச்சு. அவருக்கு அங்கே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவற்றை கல்யாணம் அவரோட விடிய நீ என்னடா செய்து நீ வாரு ஏன்னு வீடியோ எடுத்து போட்டு ஊருக்கு நான் அம்மா பார்க்கத்தானே வீடியோ தரேன் தெரியும் எனக்கு பேசின கல்யாணம் முக்குள்ளாகி போச்சு. ஸோ இந்த நாடுகளில் வந்து பல்வேறு இடங்களில் பயணம் செஞ்சுருக்கீங்க, ஒரே நாடுகளில் வேறு இடங்களில் இருந்திருக்கீங்க வந்து. ஸோ இதில் வந்து ரொம்ப மனிதாபிமானமாக உங்களை அணுகுன இடங்கள் பிரெஞ்சுக்காரமாக எல்லாம் மனிதாபிமானங்கள் இருக்கணும். அது நாங்கள் வந்து அவை கோவிச்சா கோவிக்க நான் ஒரு சம்பவம் பிரெஞ்சுக்காரையில் எங்களுடைய சம்பவம். நான் வந்து விரக்தியோட வேலை தேடி போட்டு விரக்தியோட அப்போ நான் ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரு சதம் எனக்கு தேவையில்லை. சிகரெட்டோ தண்ணியோ தீர்த்தனையோ அப்படி பழக்கம் இல்லை. அங்கே ஈவில் டவர் அடியில் போய் கொஞ்ச நேரம் இருப்போம், மனதுக்கு ஆறுதலாக இருக்கும், ஆக்களை வெள்ளக்கார பட்டியலை பார்க்கலாம், அப்படி டூரிஸ்ட்டுகள் வந்து அப்படி போக என்னோட படித்தவர் தான் அதில் இருக்கிறார். தண்ணி அடிச்சுக்கிட்டோம். அருளாக எங்கே எப்போ வந்தேன் நீங்கள் அங்கே இப்படி வந்து 2-3 நாள் அங்கே வேலை இருக்கும். அது வேலையெல்லாம் எடுக்கலாம், நீ கேஸ் எழுதி போட்டியோ. நான் சொன்னேன் கேஸ் வேலை எப்போ இருக்கலாம், முக்கியம் என்னென்ன அவனும் வந்து கனகாலமிலே அவன் தான் கனகாலம் இருக்கிற மாதிரி முக்கியமான கேஸ் எழுதுவோம். அது பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா அது பிறகு எங்கேயும் வேலை எடுக்கலை. இந்த அளவில் விட்டு கேஸ் எழுதுறேன். என்னோட தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறேன், 3000 ஃப்ராங்க் கொடுத்தீங்களாண்டா உங்களுக்கு உடனே அக்செப்ட் பண்ணி வரும். அவள் நான் சொன்னேன் அது நான் ஒரு இடத்துல கேஸ் அப்போ அவர் வெறும் சரி வேலை தேடுறேன்னு சொல்கிறேன். உனக்கு தெரியுமோ வேலையாண்டு எங்களுடைய அதெல்லாம் வேலை செய்கிறாங்க, சும்மா ஈஸி இல்லை. சில பாத்திரங்களுக்கு உள்ளுக்கு இருந்தால் கழுவணும், வெளியிலேருந்து கழுவையில். பெரிய பாத்திரம்னா அது உள்ளுக்கு இருந்தால் கழுவணும், உருட்டி கழுவணும், சும்மா முறிச்சுப்பாங்க. அது தெரியுமா ஒன்று கேட்டார். சரி அப்படி எப்படி வேலை தேடுவேன்? நான் சொன்னேன் எனக்கு என்ன ஃப்ரெண்ட் தெரியும், சொல்லி தருவாங்க, த்ரோவாயில் சில்வர் பிளேட் அந்த மீனிங் தான். அவர் வெளியில் சொன்னால் அப்படி சொல்லப்படாது, சில்வர் பிளேட் த்ரோவாயில்னா கேட்க வர மாட்டேன், அதை மாற்றி சொல்கிறேன் வெளியில். அவள் நான் விசரமாக இருக்கிறான்னுட்டு வெளியில் வேற நான் அந்த ஈவில் டவருக்கு இறங்குற படியாக இறங்கி நான் இந்த பக்கத்தால் போவேன். அவற்றை நண்பர்கள் ஆரடாகான்ட்டு அவங்க எந்த சாதியைன்னு சொல்லி அங்கத்துக்கு என்னோட படித்தவன்டான்ட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லோரும் வர தூங்கிட்டாங்க. இங்கே நாங்கள் இனி ஆஸ்திரேலியா கனடா தான் போகணும், இங்கே கண்டவங்களோட ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு அதுவும் ஒரு நண்பர் மனோண்ட நண்பராக இந்த 2 வேலையும் எடுத்திருந்தார். அது ஒரு நல்ல மரியாதையான வேலை. ஒரு பெரிய மோலில் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட், அது கனடாவிலேயே ஃபேவரட் கரன்ஸ் லாஃபேயர் தந்து அதில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் 3-4 மிஷின் இருக்கும். அதில் நீங்கள் காசை போட்டால் ஜூஸ் வரும், அதை மெயின்டைன் பண்ணுற வேலை. அந்த வேலை கிடைச்ச உடனே எனக்கு நான் இந்த கூலி அந்த ஆஃபீஸுக்கு தான் போய் எடுக்கும். அப்போ நான் போய் அந்த போனால் அந்த 2 பெண்கள் இருந்தது. முதலாளி அங்கே இருந்து யூதராக இருக்கலாம், எனக்கு இப்போவும் தெரியலை. இந்த பேப்பரை கொண்டு போக அவர் சொன்னது பக்கத்துக்கு போய் இப்போ எங்களோட ஸ்டாஃப் அவங்க இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்போ நான் சொன்னேன் பெரிய அதிசயம், நான் சொன்னேன் ஒரு 10 பேரோட இருக்கிறேன், ஏன் நீ தனியே இல்லையா அன்றைக்கி? அந்த பொம்பளை சொல்கிறா இன்னொரு சூப்பர்வைசருக்கு கூட இவர் வந்து எங்களை நாடை நம்பி வந்தவர், 10 பேர் ஒரு ரூமில் இருக்கிறாங்க, இப்போ எங்கிட்ட வேலை செய்யப்போம், இவருக்கு ஒரு ரூம் ஒன்று எடுத்து கொடுக்க முடியுமோன்று. அவர் 2-3 நாள் எனக்கு நான் கற்பனை பண்ணல ரூம் எடுத்தது. அப்போ அந்த வந்து
மிக தாராளம் ஒரு பாச தெரியாதவனுக்கு, ஜியோகிரஃபி எதுவும் தெரியாதவனுக்கு மிக இதை வந்து உதவி செய்கிறார். நல்ல மனுஷர்களை தான் சந்திக்கக்கூடிய இருந்தது. எங்கட யாழ்ப்பாணத்தை விட ஆனால் அவங்களுக்கு ஒன்று அவங்க தேசப்பற்றுள்ளார்கள். அவங்க ஒரு அரியண்டம் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அரபுகள் கருத்தாக்களால் நிறைஞ்சிருக்கு. அது அவைன்ற பிள்ளை அவை கொலனியாக வச்சிருந்த நாடுகளில் இருந்து வந்து குவியலாக இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரிக்காரரே அவங்களுக்கு தங்களுக்கு சமமாக தமிழரை சமமாக மதிக்கிறார். அப்போ எங்களை போலி ஆக்களை கண்டால் சில பேருக்கு யங்கர்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி மிக நல்ல மனிதர்கள். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த பயணத்தில் வந்து ரொம்ப அவமானமாக உணர்ந்த இடம் இல்லைன்னா உங்களை ஒரு ரொம்ப ஆட்கள் இழிவுபடுத்தின இடம்னு ஏதாவது இருக்கா? நான் சொன்ன வேலை தேடி போயிட்டு அவன் கையை நீட்டினேன். நாங்கள் கேட்குறது வேலை இருக்கோண்டு ஃப்ரெஞ்சில் கையை நீட்டினேன். அவன் மேல்படியில் நின்று கையை நீட்டினேன். நான் கையை கொடுத்தேன். அடியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியில் விட்டேன். ஏன்னா அவனை ஏற்கனவே இப்படி ஆக்கள் போய் வேலை கேட்குறான்னு எதுவுமே சொல்லலை. கையை பிடிச்சி கொண்டு வெளியில் விட்டேன். அப்படி வந்து நீங்கள் பொது இடங்களில் வந்து அப்படி நான் எண்ணெயில் இப்படி தனிப்பட்ட விதமாக மொழி தெரியாட்ட நாட்கள் அடிக்கிறது. ஒரு யூதா என்ன கேட்டார், எங்கே வந்து நீ இருந்துச்சு நான் எப்படியாவது அது ஏன்னா இந்தியாவுக்குள்ளே போகணுமென்று. நான் சொன்னேன் இல்லை இல்லை இங்கெல்லாம் வரப்படாது, நீங்கள் நீ என்ன ரிலிஜன் கேட்டேன். நான் சொன்னேன் கிறிஸ்டியன் என்று. அவர் சொன்னார் அப்படி இல்லை, அவனால கோபத்தோடு இருக்கிற மாதிரி நீ ஹிந்துவாக தான் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே போகணும். பாசு தெரியாட்டால் சில பேர் மனிதர்களை வித்தியாசம் தானே, சில பேர் மரியாதையாக நடத்துவாங்க. ஆனால் கடைசி பாட்டில் இங்கிலீஷ் கதைக்க மாட்டான். அவன் அது ஒரு தெரிஞ்சாலும் கதைக்க மாட்டான். நாட்டுக்கு வந்தவனே என் ஃப்ரெஞ்சு கதைக்காம தெரிகிறாங்க. அப்போ அதுதான் அவங்கள ஆங்கிலேயரோட நீண்ட கால பகை இருக்குது. அப்போ அதால் வந்து அவங்க வந்து ஆங்கிலம் கதைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கதைச்சிங்கள் என்று சொன்னால் அவங்க பல மரியாதையை அவங்கள பல மரியாதையை இருப்பாங்க. மற்றது இப்போ எங்களுடைய ஆட்கள் வந்து எல்லாம் முன்னேறி இருக்கணும். நான் வந்த காலம் இல்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்தின இடங்கள்ல ரொம்ப உங்களுக்கு ஒரு கண்ணீர் விட்டு அழுற மாதிரி இடங்கள் வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு இப்போ ஞாபகத்தில் வரையில் அப்படியான இடங்கள் வராமல் போயிருக்காது. இப்போ கனடாவுக்கு வந்துறங்கனோட லைனில் நின்று மற்றவர்களோட போவோம். அவள் பாஸ்போர்ட்டுன்னு கேட்டான். இப்போ நான் கையில் புலந்தேன். வாய் அவன் நினச்சி வந்து தான் போக மாட்டேன், நீ போய்க்க. பின்னாடி லைன் நான் சொன்னேன் ரிஃப்யூஜியான்ட்டு தள்ளிவிட்டேன். அங்கே போகட்டும். இப்போ என்ன செய்வது, எல்லோரும் போய் கொண்டு இருக்கிறேன். இன்னொரு ஆள் நின்றவர் அவரையும் காண இல்லை. பிறகு லைனில் வந்து அவர் சொன்னார் வர ஒன்றாண்டு இல்லையாண்டு, தண்டை லைனில் வர ஒன்றாண்டு. நான் ஒரு பொம்பளை என்றபடியே தான் போனேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆள் ஒரு போலீஸ் வந்து இப்படி இல்லைங்க 3 பேரையும் அணைச்சி நீங்கள் இப்படி போகணும்னு கூட்டி கொண்டு போனேன். கூட்டி கொண்டு போகணுன்னு கேட்டது, இந்த குழந்தைக்கு பால் இருக்கா, இந்த ரூம்லாம் இருக்கணும், நீங்கள் 2-3 hours இருக்கணும், சுடுதண்ணி வேதட்டான்னு கேட்டேன். அந்த அவள் இந்த தள்ளி அங்கே ஃபோன்னு சொன்னாள். அது நாங்கள் நாயில் அதில் சொல்கிற மாதிரி சொன்னோம். அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த பாச பேசைக்கு வந்து நெக்காட்டுறன்னு சொல்லுவாங்க, பழிக்கிறது தெரிஞ்சு விளங்கி கொண்டும் அது விளங்காத மாதிரி நிற்கிறது. அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டு இல்லை, அது அங்கே வந்து குடியேற நாட்களே எங்களுக்கு செய்வோம். ஏன் உங்களுக்கு பாச தெரியாது, ஏன் இங்கே வந்து நீங்கள் அந்த அப்படி கேள்விகள் நிறைய எதிர்பார்த்து. இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் கனடா வரைக்குமே விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் தான் வாரீங்க. எப்படி ஃப்ரான்ஸ்லேருந்து கனடா அப்படி வந்தீங்க? வந்து அது வந்து நான் சொன்னேன், எங்களை மச்சான் வந்து ஒரு நான் மகன் பிறந்துட்டேன் 3 மாதம். அவர் வந்து என்ன கேளாமல் அங்கே பரிசு கனடாவுக்கு வந்துட்டேன். 3 பாஸ்போர்ட் வந்துட்டேன். அப்போ அவர் தங்கச்சிக்காக அவர் சொன்னார், நீங்கள் நான் சொன்னேன் இப்போ எல்லாம் பிடிபடுது, எல்லா இடம் பிடிபட்டார். நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அவர் ரூம் ஒன்று இருக்கிறேன், இல்லை 2-3 படிகள் இருக்கிறாங்க. படியில் அங்கே ஒரு தனி அப்போ நான் விட்டுட்டு வந்தால் திரும்ப இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் முயற்சிங்க, தஜில் பிடிபட்டு கிடிபட்ட அது தான் பொறுப்பு,
நீங்கள் காசு ஒன்று தரமுண்டார். பிடிப்பட்டா உங்களை திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்களா இல்லை? ஜெயிலுக்கு போட்டு வந்து விடுவாங்க. என்னடா கனடா அங்கே இருக்கிற அந்த 3 மாத பேப்பரும் எனக்கும் வைஃபுக்கும் இருக்குது. மகன் வந்து அங்கே பிறந்தோம். அவன் ஜெயிலுக்கு போடுவாங்கன்னு இல்லை. ஆனால் ஒரு இரவு 2 இரவு பிரச்சனையாக தான் இருக்கு. அப்படிப்பட்டாக்களை தெரியும். அவர் வந்து பாஸ்போர்ட்டை கொண்டு தனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்களோட அதாவது யூதருடைய பேர் அந்த ஃபோட்டோவை கட்டி எங்களோட ஃபோட்டோவை ஒட்டு அதை ஒட்டி போட்டு வரைக்கும் கீழே விழுந்து தண்ணிக்கு அது இதாக போச்சு. சும்மாவே கல்ல பாஸ்போர்ட் அதை வந்து ஏஜென்சிக்காரர் சொன்னார், நீங்கள் குடும்பம் வந்தபடியாக சிக்கல் வராது. இப்போ நான் இன்னும் ஒரு பையன் ஜெர்மனியில இருந்து எங்களோட சேர்ந்து வர்றதுக்காக இந்த மச்சான் அரேஞ்ச் பண்ணி 4 பேர் நாங்கள் ஒரு குடும்பம் வந்து தனி பையன். நீங்கள் என்ன செய்யுங்கன்ற அந்த லைனில் வந்து இமிக்ரேஷன்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுக்கும் போது இந்த குழந்தைய கிள்ளி விடுங்க. அது வீட்டு கத்தைக்கு அவன் அந்த அரியண்டத்தில் இதை குத்தி கொடுத்து தந்துடுவான். அப்போ நான் வாய் வைக்கிறத சொல்லி நான் சொன்னேன், நான் வச்சிருக்கிறேன். முதல் வந்து நிறுவன பாஸ்போர்ட்டையும் மனுஷன் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து என் உண்டு. அப்போ அது போய் அவன் சொல்லிவிட்டோம், பொம்பளையில் இருக்கிறதுலாம் போக மாட்டோம். ஆம்பளையில் நாங்கள் விரும்பின லைனில் போகலாம். அப்போ நாங்கள் வந்து மகனுக்கு குளிர்றானே அந்த இது போட்டு ஜாக்கெட் உள்ளுக்கு அள வச்சு போகிற ஜாக்கெட் நான் அவனை கிட்ட கொண்டு வாய் கொடுத்துட்டு அவனுக்கு இல்லை அவனுக்கு சிரிக்கிறான். அவன் அள்ள மாட்டேக்கா சிரிக்கிறான். சொன்னா அவள் இதை விட்டுட்டு வந்து சிரிப்பை பார்க்குறான். ஒரு கருத்தை கொடுத்து ஜொலியன்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் வந்து கையால் அப்படி அவன் நிற்கிறான், அப்பா நோக்கி அவள் இதையும் பார்க்கல, இல்லை 3ஐயும் குத்திட்டு வந்துட்டான். அந்த பையன் அங்கால பிடிபட்டு இப்போ இறந்தும் போயிட்டான். வரவே வாழ்க்கையில் வரவே இல்லை கனடா. ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருந்துட்டாப்ல. அவன் வரவே இல்லை வாழ்க்கையில். நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து தான் இங்கே வந்து மொன்ட்ரியல் வந்து இப்படி அது இங்கே வந்த உடனே பேப்பர் எல்லாம் கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் கனடாவுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால் ஃப்ளைட் ஏறி கொஞ்சம் இருந்தால 3 பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு போடுங்க. 3 பாஸ்போர்ட் $6000. அதை விட இந்த பாஸ்போர்ட்டை கிழிச்சா நான் 1000. நீங்கள் கனடாவில் இறங்கும்போது பாஸ்போர்ட் இல்லாமல் இறங்க? பாஸ்போர்ட் இருந்தால் நாங்கள் மறியல் போவோம். எனக்கு நம்ம சிவில் பத்திரம் இப்போ வாய் வந்து முதலே தொடங்கிட்டேன். இப்போ கிழிச்சிட்டு வா நான் போகிறதும் அந்த டொய்லெட்டை பார்க்குறதும் ஸ்மோக் பண்ணுறதும் இத்தனை மனத்தியால ஒன்றும் தெரியல. பாரிஸ் டு மொன்ட்ரியல். ஆனால் வாய்ப்புக்கு பக்கத்துல தான் அரியணம் பண்ணி கொண்டு நிற்கிது. இப்போ கிழிச்சு அது எங்கேயாலும் ஒழிச்சு வைக்கலாம். இதை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு அதை கிழிக்கிறதுக்கு மனசு வரையில்லை. அந்த தச்சில் கிழிச்சு அது உள்ளுக்க போகாட்டால் ஏகோ ஸ்டாக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்னென்ன சிக்கல் வருதோ தெரியாது. வருது கீழே அங்கேயே பதிகிறேன்னு தெரியும். அதுக்கு பாஸ்போர்ட் போகணும். என்ன ஒருத்தர் வந்து அவனை நான் நினச்சேன்னு ஒரு அல்ஜீரியன் நிற்கிறான்னு. அவன் அங்கே பார்க்க என்னையே பார்க்க என்ன பார்க்குறான் அல்ஜீரியன். அவன் வந்து யாழ்ப்பாணம் அண்ணன் பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டியல். நீங்கள் வேறு நாட்டுக்காரர். நான் மேக்கப் போட்டேன் அல்ஜீரியன் மாதிரி. மேக்கப் போட்டு காசு கொடுத்து சொல்லிட்டு நான் வந்த உடனே கிழிச்சிருஞ்சு விட நான் நினச்சி அது எனக்கு அண்ணன் இப்போ இந்த புடிவடிகள பெரிய பிரச்சனை. அப்போ நான் பின்ன இனி இவனொரு துணைக்கு நிற்கிறேன், இன்னொரு தமிழர் நிற்கிறேன். கிழிச்சு போட்டால் அது அந்த பாஸ்போர்ட்டின் அட்டை போக மாட்டேன். அது ஷிக்கன்னு அடிக்க முடியாது. பின்னு வந்துட்டேன். ஒரு மாதிரி ட்ரை பண்ணி வந்து அது மிதந்து கொண்டே இருக்கு. வழியில் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சிடும். எடுத்துட்டாங்கன்னா என்ன சிக்கல் வரும்னு தெரியாது. அதை வேறு ஒரு பேசஞ்சர் போய் சொல்லலாம், அதுக்குள்ள ஒரு பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டு கிடக்கட்டும். அது பெரிய சிக்கலாக போடும். மறியலுக்கு போகிறாள். ஏன்னா அவனுக்கு சொன்னால் அவன் சொன்னால் இப்போ போய் நினைஞ்சிருக்கேன், இப்போ போய் அடியுங்க சொன்னா நான் சொன்னேன் இப்போ எல்லாம் கிளியர் எல்லாம் போட்டு அப்பாடி நானும் போய் கிழிச்சு போட்டு வருவோம் போட்டு இவ்வளோ ஓம்பர் அவன் தான் கிழிச்சு போட்டோன்னு சொன்னான். அவன் என்ன டெஸ்ட் பண்ணு இப்போ இங்கே வந்து கனடாவில் வந்து வேலை மரியாதை இப்போ இந்த பின்னால் ஏர்போர்ட்லேயே விளக்கங்கள் நடந்து நாங்கள் குழந்தையோட தானே ஒரு சார். நீங்கள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் பக்கத்தில் சில்லாலைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் வந்து அங்கேருந்து வெளியேறி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ரஷ்யாவில் மாஸ்கோ, அப்புறம் பெல்ஜியம், அப்புறம் ஃப்ரான்ஸில் பாரிஸ், அப்புறம் கனடாவில் வந்து டொரண்டோ,
மாதிரி பெரிய பெரிய சிட்டிகளில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் வாழ்கிறவங்களுக்கு முறைப்படியான விசா பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களே ரொம்ப சிரமப்படுவாங்க. நீங்கள் வந்து ஒரு அகதியாக வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லாமல் வர அந்த நாடுகள் வந்துருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு அது? அதுதான் பெரிய சேலஞ்ச்.